தருமபுரியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதில் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் திருப்தி அளிக்கவில்லை எனவும், தேர்தல் வாக்குறுதியின்படி முழுமையான கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். தொடர்ந்து கூட்டத்திலிருந்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை அரசிற்கு தெரிவிப்பதாக உறுதியளித்தார். தேர்தலுக்கு முந்தைய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, சிறு குறு விவசாய கடன் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடியும், பெரிய விவசாயிக்கு 50% சொன்னதுங்க. அதன் பிறகு பார்த்தா ஒரு முறை ஒரு சிறு குறு விவசாயிகளுக்கு 50,000, பிற விவசாயிகளுக்கு 5,000 சொன்னாங்க. மறுபடியும் பார்த்தாலும் இப்போ 75,000 சிறு குறு விவசாயி, பிற விவசாயிகளுக்கு 35,000 சொல்கிறாங்க. இது முரண்பாடாக இருக்குல்ல. அரசு சொன்ன மாதிரி முழுமையான கடன் தள்ளுபடி பண்ணுங்க. அதே போல் கடன் திட்டமானது கரும்பு விவசாயி ஒரு வருடம் போயிருங்க. கரும்பு, மஞ்சள், வாழை, மரவள்ளியெல்லாம் ஒரு வருடம் போயிருங்க. இதை நீங்கள் மே மாதத்துலேருந்து பிப்ரவரின்றது எங்களை ஏற்க முடியலைங்க. ஆனால் முழுமையான கடன் தள்ளுபடி பண்ணணும், விவசாயியோட வாழ்வாதாரத்தை பாதிக்காதவரை நீங்கள் செயற்படுத்தணும், சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணும், அரசாங்கத்தை கேட்டுக்கிறேங்க.